ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு வித்தியாசமான பாயாசம் தான் பண்ண போகிறேன். இந்த குழந்தைங்க வந்து பீட்ரூட் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன்றாங்க, சேமியா பாயாசமும் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இதை வந்து நம்ம வந்து ரோஸ் மில்க் பாயாசம்னு சொல்லி கொடுத்துட்டா சாப்பிடுவாங்க. இப்படி தான் நம்ம குழந்தைங்கள ஏமாற்றி நம்ம சாப்பிட வைக்கணும். நம்ம வந்து பாயாசம் நிறைய செய்கிறோம். சக்கரை வெள்ளிக்கிழங்கு பாயாசம், உருளைக்கிழங்கு பாயாசம், சேமியா, ஜவ்வரிசி, பாசிப்பயிறு, இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி செய்கிறோம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு பீட்ரூட் வச்சு ஒரு பாயாசம் தான் பண்ண போகிறேன். இது நான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரோஸ் மில்க் பாயாசம்னு சொல்லி கொடுக்க போகிறேன். அவங்க வந்து எப்படியாவது நம்ம வந்து பீட்ரூட் அவங்க என்ன சாப்பிட்லையோ அதை வந்து நம்ம எப்படியே ஏதோ ஒரு வடிவத்தில் நம்ம செஞ்சு உள்ளே கொடுத்துடணும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எப்படி செய்யுது அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க எப்படி செய்யுது. இந்த பாயாசம் பண்ணுறதுக்கு நான் வந்து தேவையான அளவு முந்திரியும் திராட்சையும் எடுத்துருக்கிறேன். இது வந்து ஒரு 50 கிராம் ஜவ்வரிசி, மாவு ஜவ்வரிசி ஒரு டேபிள் ஸ்பூன், இதிலே ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை போட போகிறேன். இன்னும் ரவை எடுக்கல, ரவை போடுறேன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து முந்திரி திராட்சையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். முந்திரி திராட்சை உங்கள் விருப்பம் தான், நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அடுத்தது நம்ம ஜவ்வரிசி போட்டு வறுக்கணும். ஜவ்வரிசி பாருங்கள், நான் வறுத்து எடுத்துட்டேன். திராட்சை முந்திரி வறுத்து எடுத்துகிட்டு என்ன வசனம் உளறிட்டே இருக்கிறேன். முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துட்டேன். இப்போ இதுலேயே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை, ஒரு மாவு ஜவ்வரிசி ஒரு டேபிள் ஸ்பூன், நார்மல் பாயாசம் ஜவ்வரிசி ஒரு 50 கிராம் எடுத்துகிட்டு இதிலே போட்டு நம்ம இதை நல்லா வறுத்துக்கணும். வசந்தாக இருக்கும்போது தான் கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லா இருக்குது. காமெடியாக பேசிகிட்டே இருக்கலாம். ஆமாம் வசந்தா, எல்லா கனவுலையும் வந்து சாமியெலாம் வருதுன்றாங்க. ஆனால் நம்ம கனவுலெல்லாம் ஒன்றுமே வர மாட்டேங்குது. அப்போ நமக்கு பக்தி இல்லையா? நம்ம கனவுலெல்லாம் செத்து போனவங்களா வராங்க. நல்லது தான், தாத்தா பாட்டி வந்தாலும் பரவாயில்ல, லேட்டஸ்ட்டாக செத்து போனவங்களும் வராங்க. நம்ம அதையே நினச்சிட்டு இருக்கிறோமோ என்னமோ, அதனால் நம்ம கனவுல அவங்கெல்லாம் வராங்க. இது கொஞ்சம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும். நானும் யோசித்து பார்ப்பேன், என்னடா நம்ம கனவுலெல்லாம் செத்து போனவங்களா வராங்க, இல்லை சாமி வந்து உத்தரவு கொடுக்குது, அதை வைக்க சொல்கிறாங்க, இதை வைக்க சொல்கிறாங்கன்றாங்க. நம்ம கனவுல என்னமோ இல்லை, ஒரே செத்து போனவங்களே மடி வந்து சாவறாங்க கனவுல. இப்போ வந்து ஜவ்வரிசி வந்து இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நம்ம வந்து ஜவ்வரிசி நெய்யில் வறுத்து போட்டாக்கா சீக்கிரமாக வெந்துடும். அது நம்ம ஊற வச்சு அப்புறம் வேக வச்சு செஞ்சால் ரொம்ப ஒரு மாதிரியாக குழக்குழன்னு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம நெய்யில் வறுத்து போடும்போது நல்லா தனித்தனியாக தெரியுது. இப்போ இதில் வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் ஜவ்வரிசி வேகட்டும். இன்னும் ஒரு டம்ளர் கூட நான் ஊற்றிக்கிறேன். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. இந்த அளவு கண்ணாடி பதமாக இருக்கும்போது எடுத்துருங்க. அப்போ தான் வந்து நம்ம ஜவ்வரிசி வந்து பாயசத்துக்கு மேலே அப்படியே கண்ணாடி மாதிரியே இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 50 கிராம் சேமியா, வறுத்த சேமியா தான் இது. இதை வந்து நான் போட்டுக்கிறேன். சேமியா வந்ததுக்கப்புறம் நம்ம ஜவ்வரிசி போட்டு இன்னைக்கு என்னமோ தெரியல, உளறிட்டே வரேன் நான். சேமியா வந்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை போட்டுக்கணும். இதில் மில்க் மேடு, பால் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். இது சேமியா வேகட்டும். இப்போ பாருங்கள், சேமியா நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து நான் வந்து ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கிறேன். பாயாசம் செய்கிறது ஈஸி. இந்த காலத்து பிள்ளைங்க எங்கே பாயாசம் குடிக்குது? உன் பிள்ளைங்க குடிப்பாங்களா? பையன் குடிப்பானா? ஐயோ, பால் ஊற்றினா சர்க்கரையை போட்டேன். இன்றைக்கி என்னமா வீடியோ எப்படி ஆகி போயிருது. ஆமாம், பால் ஊற்றிட்டேன். உங்களோட பேசிட்டா தான் நான் சர்க்கரையை போட்டுட்டேன். இல்லைன்னா நான் தனியாக இருந்தேன்னா கரெக்டாக செஞ்சுருவேன். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த வசனா வந்து பக்கத்தில் நின்று என்னை சைட் அடிச்சிட்டே இருக்குது. அதனால தான் நான் வந்து மறந்து போகிறேன். இந்த சர்க்கரை போட்டு கடைசியாக ஏலக்காய் தூள் எல்லாம். இது வந்து ஒரு 200 மில்லி இருக்கும் பால். அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ஏலக்காய் தூள், சர்க்கரை, மில்க் மேடில் கடைசியாக
இது வந்து நல்லா ஒரு கொதி வரும். பார்த்திங்களா இப்போ எப்படி மேலே அப்படியே நல்லா மிதக்குது பாருங்க ஜவ்வரிசி. நம்ம சாப்பிடும்போது செமையாக இருக்கும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். நான் வேறு இந்த மாதிரி முன்னாடியே சர்க்கரை வேறு போட்டேன். இப்போ நான் வந்து ஒரு 200 சர்க்கரை எடுத்துருக்கிறேன். ஏற்கனவே 2 ஸ்பூன் உள்ளே விழுந்துருச்சு. இப்போ வந்து ஒரு 200 கிராம் சர்க்கரை. இனிப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நம்ம வந்து மில்க் மேட் வேறு ஊற்றுறோம், அதனால் வந்து கொஞ்சம் பார்த்தே போட்டுக்கலாம். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா அதிகமாக போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். பாயசம்லாம் நல்லா இனிப்பாக குடித்தா தான் நல்லாயிருக்கும். இந்த பிள்ளைங்க எங்கள் வீட்டு பிள்ளைங்க பாயசமே குடிக்க மாட்டேன்றாங்க. நான் யோசிச்சு இந்த மாதிரி செய்கிறேன், தேவாது குடிப்பாங்களான்னு பார்க்குறேன். இதில் கொஞ்சமாக மில்க் மேடு, எல்லாம் நம்ம இஷ்டம் தான். மில்க் மேடு எவ்வளோனா ஊற்றலாம். மில்க் மேடு உங்கள் இஷ்டம் தான். உங்களுக்கு விருப்பம்னா ஊற்றிக்கோங்க, அப்படி இல்லைன்னா வேண்டாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு பொருள், முக்கியமான பொருள் சேர்த்த போகிறேன். சர்க்கரை நல்லா கரையிட்டோம். இப்போ பாருங்கள் சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஏலக்காய் தூள், நான் வந்து எப்போவுமே சர்க்கரையும் ஏலக்காயும் பொடி பண்ணி வச்சுருப்பேன். அதில் வந்து இது சின்ன ஸ்பூன் தான், ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் நம்ம வறுத்து வச்சுக்கிற திராட்சை முந்திரி இது வந்து நல்லா கலந்துட்டு, நான் வந்து ஒரு சின்ன பீட்ரூட் அதை வந்து துருவி மிக்சியில் அரைச்சி நான் வடிகட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றலாம். கொஞ்சம் ஊற்றிட்டு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கலாம். நல்லா ரோஸ் மில்க் மாதிரியே இருக்கும். பாயாசம் குடிக்காத குழந்தைங்க கூட ரோஸ் மில்க் பாயாசம் சொன்னால் குடிச்சிருவாங்க. போதும் இந்த கலரை. ஏவசம் தான் நம்ம நல்லா ரொம்ப டார்க்காக இருக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு கொதி மட்டும் வந்தாலே நம்ம வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நான் வந்து நெய் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக போட்டு இந்த அளவுக்கு ஒரு 3/4 ஸ்பூன் தான் போட்டுக்கிறேன். நல்லா ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அருமையான ஒரு ரோஸ் மில்க் பாயாசம் பண்ணிட்டோம். நம்ம குழந்தை எந்த காயெல்லாம் சாப்பிட்லையோ இந்த சத்தான காய்களெல்லாம் ஏதோ ஒரு வடிவத்தில் அவங்களுக்கு உள்ளே கொடுத்துருங்க. ஒன்றா வடையாவோ இல்லை இந்த மாதிரி பாயாசம், அவங்க எது சாப்பிட்லையோ அந்த காயை வந்து நீங்கள் எடுத்து ஏதோ ஒரு வடிவத்தில் நீங்கள் வயிற்றுக்குள்ளே கொடுத்துருங்க. உள்ளே வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.